இப்போ நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஜேஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற த கோட் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து டிஏஜிங் அப்புறம் யுவன் சார் மியூசிக்லாம் ரொம்பவே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் படத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இந்த படம் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களை லீட் பண்ண போகிறது ஒரு புது லீடர். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த கோட், greatest of all time. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா தளபதி தான். தளபதியோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எமோஷன் சீன்ஸ்லாம் வந்து நமக்கு கனெக்ட் ஆகுது, அழுக வருது. ஏன்னா வந்து தளபதி வந்து இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணுறாரு. இப்போ புதுசாக டிஏஜிங் பண்ணியிருக்காரு. லியோவில் வந்து அக்ரெசிவாக ஒரு கேரக்டர் அந்த சூப்பராக கனெக்ட் ஆகிருந்துச்சு. அப்புறம் வந்து மாஸ்டரில் ஜேடிங்கிற ஒரு கேரக்டர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு அரசியலுக்கு போகிறேன்னு போகும்போது ஃபேன்ஸ்க்கெலாம் ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் அரசியலுக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனால் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த படத்தோடைய பாசிட்டிவ் என்னென்னா இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தோடைய கதை வந்து ரொம்பவே பெருசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை ட்ரிம் பண்ண நினச்சிருக்காங்க. படத்தை வந்து ரொம்பவே சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனாலேயே நமக்கு எந்த ஒரு லேகுமே இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விறுவிறுன்னு போகிற மாதிரி இருக்குது. அதுவே இந்த படத்தில் இன்னொரு பாசிட்டிவாக கூட அமைஞ்சிருக்குது. ஃபீல்ட் ஏஜென்ட், ஸ்பை, இன் ஷார்ட் he is a goat of sats. அப்புறம் இந்த படத்தில் வந்து பிரபுதேவா, பிரசாந்த் இவங்கெல்லாம் வந்து இவங்க ரோலை வந்து சூப்பராகவே கரெக்டாக ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஸ்னேகா அண்ட் தளபதி காம்பினேஷன் ரொம்ப வருஷம் கழித்து வசீகராக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் வந்திருக்குது. இந்த படத்தில் வந்து அவங்க காம்பினேஷன் ரொம்பவே அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இல்லை, சுனில் தான் கல்யாண் வீட்டில் ட்ராப் பண்ண, நான் கல்யாண் வீட்டில் தான் தங்கினேன். பார்த்தியா, அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். அப்புறம் படத்தில் காந்தி அந்த 30-35 வயசில் வர அந்த லுக்கு நிஜமாவே தேட்டரில் ரொம்பவே சூப்பரான ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டர். அவங்க கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ்க்கு இது ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்குறேன். இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் காமிச்ச மாதிரி இந்த படத்தில் தளபதி வந்து 2 ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த அப்பாவும் பையனும் வர மொதல் சீனே வந்து கூஸ் பம்ஸாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தோடைய இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோடைய ஜீவன் கேரக்டர், சஞ்சய் கேரக்டர், அவங்க சஞ்சய் கேரக்டரோட டிஏஜிங் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக அழகாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாட்டு, சாங்ஸு, அப்புறம் ட்ரெய்லர் எல்லாத்துலேயுமே டிஏஜிங்கை ரொம்பவே ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டிஏஜிங்கிற விஷயமே வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குது. ஏன்னா ஹாலிவுட்லலாம் நம்ம இந்த டிஏஜிங் இதெல்லாமே நிறையவே பார்த்துருப்போம். ஆனால் தமிழ்லேயுமே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எந்த ஒரு படத்துலையுமே டிஏஜிங் பண்ணதில்லை. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறது. இல்லைப்பா, யார் இன் டேஞ்சர். மிஷன் இம்பாசிபிள் ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர மாதிரி இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறையவே ட்ரை பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி, லைட்டிங், கலர் பேலட் இதெல்லாம் நிஜமாவே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா காந்தியும் பையனும் வர சீன் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு. நமக்கு வந்து அந்த பையன் கேரக்டர் வந்து தளபதியாகவே தெரிய மாட்டார், அந்த கேரக்டராகவே நமக்கு தெரியவார். அது ரொம்பவே அழகாக ஒர்க் ஆயிருந்துச்சு. இப்போ இந்த படத்தோடைய நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னா இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் தான். ஏன்னா வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, வைபவ் இவங்கெல்லாம் ஒரு சைடில் இன்டர்வியூஸ் கொடுத்து ஹைப்பெல்லாம் ஏற்றி வச்சிட்டாங்க. வெங்கட் பிரபு சார்லாம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து இந்த படத்தில் வந்து எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது, ஒவ்வொரு 20 மினிட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஹைப் ஆகிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து படத்தில் போய் பார்த்தா நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு சில ட்விஸ்டெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் ஏடா கூடமாக அப்படி இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட நிறைய ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. அது வந்து ஒர்க் ஆகிருக்கான்னு சரியாக தெரியல. பெருசாக ஒர்க் ஆகாத மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவுமே நல்ல கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈவிலாக காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. அது வந்து மக்களுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அது வந்து இன்னுமே நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். 68 international successful operation, hostage negotiator,
படத்தில் இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா படத்தில் வந்து கேப்டன் சார் வரான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, எல்லாமே ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. படத்தில் கேப்டன் இருக்கார், பயங்கரமாக இருக்கும், சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் தேட்டரில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போய் உட்காந்து பார்த்தா படத்தில் கேப்டன் வர சீன்ஸில் வர அந்த ஏஏயோ டிஏஜிங்கோ அது வந்து ஒர்க்கே ஆகலை, பர்ஃபெக்டாகவே பண்ணலை. நம்ம ஒரு எதிர்பார்ப்பில் போய் உட்காந்து பார்த்தா கேப்டன் சீன்ஸ் ஒர்க் ஆகலை. ஏன் இருந்தாலும் அவங்க என்னதான் கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க, புரியுது, அவங்களுக்கு சரியாக டைம் இல்லை. ஆனால் வந்து கேப்டன் வர சீன் எதுவுமே ஒர்க் ஆகலை, மக்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்புறம் வந்து என்னென்னா டீனேஜில் வர தளபதியை காட்டுவாங்க, அதுவுமே டிஏஜிங் கரெக்டாக பண்ணலை. எந்த அளவுக்கு ஜீவன் கேரக்டருக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிஏஜிங் கரெக்டாக பண்ணியிருப்பாங்களோ அது வந்து இந்த இளைய தளபதி, அதாவது குட்டி தளபதிங்கிற மாதிரி வருவார் ஒரு கேரக்டர், அது வந்து பர்ஃபெக்டாக பண்ணல. ஏன்னா வந்து இப்போ அவர் ஒரு சீன், நம்ம அந்த குட்டி தளபதிக்கு ஒரு சீன் வருதுன்னா அவரோட ரியாக்ஷனு, எமோஷன்ஸு எதுவுமே நமக்கு கன்வேவே ஆக மாட்டேங்குது, நமக்கு கனெக்டும் ஆக மாட்டேங்குது. அதனாலேயே அந்த கேரக்டர் வந்து நமக்கு ஒர்க் ஆகலை. நான் போட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், சினிமோட்டோகிராஃபி, லைட்டிங்கு, அப்புறம் இந்த கலர் பேலட்டு இதெல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்க எங்கே கோட் அவுட் இருந்தாங்கன்னா இந்த படத்தோடைய விஎஃப்எக்ஸில் தான். விஎஃப்எக்ஸில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுமே எல்லாமே அப்படி தனித்தனியாக தெரியுது, என்னடா இது இப்படி பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் தெரியாத எனக்கே தெரியுதுன்னா பார்த்துக்கோங்க, அப்போ எந்த அளவுக்கு அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. விஎஃப்எக்ஸில் வந்து இன்னுமே ஒர்க் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் டிஏஜிங் அதெல்லாம் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன விஷயம் விஎஃப்எக்ஸில் ஏன் கோட்டை விட்டாங்க, அது இன்னுமே பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம், பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பெரிய பெரிய கேரக்டர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அதாவது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களெல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் புது ஆட்கள் இல்லைனா வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறவங்கள போட்டிருந்தா கூட அந்த கேரக்டருக்கு பொருந்திருக்கும். சும்மா ஏதோ படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய ஆர்டிஸ்ட்டை போட்ட மாதிரி ஃபீல் இருந்துச்சு. லைலா, யோகி பாபு இவங்களெல்லாம் வந்து ஒரே ஒரு கால் ஷீட்டில் கூப்பிட்டு ஒரு நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்து ஒரே ஒரு 2-3 சீன் வந்துட்டு நடிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினச்சி தான் டென்ஷன். இப்போல்லாம் அலோஃபா சுற்றிட்டு இருக்காரு. என்னடா இவன் நெகட்டிவ் மட்டுமே நிறையா பேசிகிட்டு இருக்கானேன்னு நினைக்காதீங்க. நெகட்டிவ் மட்டும் பேசுகிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. படத்தில் இன்னுமே சில விஷயங்கள் பெட்டராகவோ இல்லை இன்னும் நல்லாவோ எடுத்திருந்தால் இன்னுமே படம் நல்லா இருக்கும்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். ஏன்னா வந்து நானுமே ஒரு தளபதி கண்ணி தான், நானுமே ஒரு அணில்னே வச்சுக்கோங்களேன். வந்து இன்னும் படத்தில் கொஞ்சம் நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். புரியுது, டிஏஜிங்கு அப்புறம் விஎஃப்எக்ஸு, ஃபைட் சீக்வன்ஸு இதெல்லாமே வந்து ஹாலிவுட் லெவலில் எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் சில சின்ன விஷயங்கள் அது பண்ணியிருந்தால் படம் பெட்டராக பயங்கரமாக சூப்பராக இருந்திருக்கும், மக்கள் இடத்துல இன்னுமே ரீச் ஆகிருந்திருக்கும் படம். என்னை பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபு சார் வந்து மைண்டில் ஒன்று நினச்சிட்டு ஸ்டோரிலாம் வச்சுட்டு ஷூட்டிங் ப்ராசஸில் வந்து ஏதோ ஒன்று கொலைப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, படம் இருந்தாலுமே ஒன் டைம் வாட்சபிள் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி தேட்டரில் போய் பாருங்கள், ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நிதிஷ், யூனிக் சினிமாஸ் டிபிசி சேனல்.